அனைத்து தனியார் நிறுவனங்களும் பாலில் கலப்படம் செய்வதாக கூறவில்லை என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இன்று சென்னை நந்தனத்தில் ஆவின் ரசகுல்லா பாக்கெட்டில் ஆவின் தயிர் விற்பனையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆவின் கிலோ தயிர் ரசகுல்லா இல்லம் தேடி வரும் ஆவின் என்ற சேவையை 9 இடங்களில் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தனியார் பால் அனைத்திலும் கலப்படம் உள்ளது என்று நான் கூறவில்லை என்றும், சில நிறுவனங்களில் பாலில் கலப்படம் இல்லை, அதேபோல் ஆவின் பால், தயிர் போன்றவற்றில் எந்தவித கலப்படமும் இல்லை என்று தெரிவித்தார். தனியார் பாலில் கலப்படம் என்று நான் கூறியதை பால் முகவர்கள் சங்கத்தில் ஒருவர் மட்டுமே எதிர்க்கிறார் என்றும், கலப்பட பால் விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினால் பதிலளிப்பேன் என்று அவர் கூறினார். எந்த விதமான ரசாயன கலவை இல்லாத தயிர் அறிமுகப்படுத்துறோம். மக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்றிலிருந்து வருகிறது. அதுபோக விரும்பி சாப்பிடக்கூடிய அறுசுவை உணவான ரசகுல்லா ஆவின் மூலமாக இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ரசகுல்லாவும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுபோக இல்லம் தேடி வருகிற ஆவின்னு ஏற்கனவே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். இப்போ கூடுதலாக அண்ணா நகர், முகப்பேர், அரும்பாக்கம், மாதவரம், அசோக் நகர், பெசன்ட் நகர், அடையார், அண்ணா நகர் மேற்கு, விருகம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு இன்னைக்கு விரிவாக்கம் செய்கிறோம். கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல இன்னைக்கிலிருந்து விரிவாக்கம். போன் போட்டு சொன்னா போதும், அவங்களுக்கு ஆவின் பொருட்களும் ஆவின் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவங்க வீடு தேடி வந்துடும். அதான் இல்லம் தேடி வரும் ஆவின். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதுக்கு உணவு பாதுகாப்புத்துறைன்னு ஒரு இயக்குனர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் முடிவு பண்ணணும். எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு இருக்கேன். தகவல் சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ எச்சரிக்கைப்படுத்திருக்கேன் மக்களை. தனியார் எல்லா பாலும் கலப்படம்னு நான் சொல்லையே. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும்.